ஹாய் ஹலோ வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிறது மட்டன் பிரியாணி. குக்கர்லேயே எப்படி செய்கிறதுன்னு ஈஸியான செய்முறையோடு இப்போ நம்ம பார்க்கலாம். அது செய்கிறதுக்கு நான் தேவையான பொருளெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 3/4 கிலோ அளவு மட்டன், அதுக்கு 1 கிலோ அளவு அரிசி, புதினா இலை, வெங்காயம் 4 வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு எல்லாமே நான் இப்போ கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதை செய்கிறதுக்கு இப்போ நான் ஒரு பெரிய குக்கர் எடுத்து வச்சுருக்கேன். 1 கிலோ அரிசி போடுறதுனால அது பெரிய குக்கரில் ஒரு 4 கரண்டி எண்ணெயும் ஒரு 2 ஸ்பூன் நெய்யும் 2 கலந்து பட்டை கிராம்பு போட்டு அதுக்கு வெடித்த பிறகு வெட்டி வச்ச 4 வெங்காயம் அதையும் சேர்த்து நல்லா ஒரு பொன்னிறமாக வதக்கிக்கணும். ரொம்ப கருக விட்டுறக்கூடாது. அது கூடவே ஒரு 4 தக்காளி பழம் அதையும் சேர்த்து வதக்குறேன். இப்போ கரம் மசாலா 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். இந்த கரம் மசாலாவோட வாசனை நமக்கு பிரியாணிக்கு நல்லா தூக்கி கொடுக்கும். அதனால தான் நான் அதை போடுறேன். அதுக்கடுத்து நான் குக்கரில் வேக வச்சுட்டேன் ஆல்ரெடி கறியை. இப்போ இஞ்சி பூண்டு ஒரு 2 ஸ்பூன் அரைச்சி வச்சுருக்கேன். அதையும் அதில் போட்டுடலாம். மட்டனை ஆல்ரெடி வேறு ஒரு குக்கரில் நான் வேக வச்சுட்டு தண்ணியை மட்டும் எடுத்துட்டேன். இந்த கறியை மட்டும் இப்போ இதில் போட்டுட்டு இதுக்கு இப்போ நம்ம தேவையான மசாலா, உப்பு எல்லாமே போட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். வேக வைக்காமல் மட்டன் போட்டோன்னா நமக்கு பிரியாணியில் வெந்து வராது. குக்கரில் செய்கிறப்போ கண்டிப்பாக வேக வச்சுட்டு தான் திருப்பி நம்ம செய்யணும். இப்போ பிரியாணி மசாலாவும் நான் சேர்த்துட்டேன். தயிர் 2 ஸ்பூன் சேர்க்குறேன். பிரியாணி மசாலா 1 கிலோவுக்கு நான் கடையில் வாங்கின மசாலா தான் போடுறேன். ஒரு பேக்கெட் அப்படியே போட்டிருக்கேன். நான் 2 ஸ்பூன் தயிர் போட்டிருக்கேன். புதினா ஒரு கைப்பிடி. இது எல்லாத்தையுமே ஒன்றா சேர்ந்து வர அளவுக்கு ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷம் வதக்கி விடுங்க. நல்லா வதக்கி அந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அந்த வருது பாருங்கள். அந்த மாதிரி வந்த பிறகு நீங்கள் இப்போ அந்த அரிசி பாஸ்மதி அரிசியை நான் ஊற வச்சுருக்கேன். ஒரு 1/2 ஹவராக ஊற வச்சு கழுவி வச்சுட்டேன். அப்புறம் இப்போ நான் அந்த தண்ணி வடிகட்டி வச்சேன் பார்த்திங்களா, கறியிலேருந்து அந்த தண்ணியே இதில் கலந்துக்கலாம். அதை கலந்துட்டேன் தேவையான அளவு. பத்தாததுக்கு ஆர்டினரி வாட்டரும் கலந்தாச்சு. இப்போ நான் 1 கிளாஸுக்கு 1.5 கிளாஸுங்கிற அளவு தண்ணி வைக்கிறேன். 4 கிளாஸ் அரிசி போடுறேன்னா அதுக்கு 6 கிளாஸ் தண்ணி. அதுக்கு தேவையான அளவு உப்பு நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கிட்டு போடலாம். உங்களுக்கு எவ்வளோ தேவைன்னு பார்த்து போடலாம். உப்பு கொஞ்சம் கரிக்கிற மாதிரி போடுங்க. அப்போ தான் சாதம் வெந்து வரும்போது அது கரெக்டாக இருக்கும். இப்போ நான் வேக வச்சு எடுத்துட்டேன். 2 விசில் விட்டு கொஞ்சம் நேரம் தம் போட்டு எடுத்தேன். நான் சிம்மில் வச்சு, அதாவது 2 விசில், அப்புறம் ஒரு 2-3 நிமிஷம் சிம்மில் வச்சுட்டு அப்படியே ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ ஃபுல்லாக ஸ்டீம் போன பிறகு ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். நான் என் பாருங்கள், சூப்பராக முத்தாக வந்திருக்கு. அழகாக பொலன்னு தண்ணி கரெக்டாக வச்சோன்னா கரெக்டாக வரும். குழஞ்செல்லாம் போகாது. நல்லா ஆவி பறக்க வருது. இப்போ பாருங்கள், சூப்பராக வந்திருக்கு. நல்லா கமன்னு வாசனையோடு இருக்குது. சிம்பிளாக ஈஸியாக செஞ்சிடலாம் குக்கர்லேயே நம்ம மட்டன் பிரியாணி. இப்போ நான் பிளேட்டில் மாற்றுறேன். பிளேட்டில் கொஞ்சம் எடுத்து வச்சு காமிக்கிறேன் உங்களுக்கு. சூப்பராக வந்திருக்கு. அதுக்கு நான் சைட் டிஷ் ஆனியன் ரைத்தா தான் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கும் இதுக்கும் காம்பினேஷன் சூப்பராக இருக்கும். இதே மெத்தடில் நீங்களும் செஞ்சு பாருங்கள். பாருங்கள், சூப்பராக பொலன்னு வந்திருக்கு. கொஞ்சம் இன்னும் ஆறிடுச்சுன்னா இன்னமும் கையில் ஒட்டாமல் நல்லாவே பொலன்னு வருது. இப்போ இது சூடாக இருக்குது. சூடு ஆறுற வரைக்கும் ரொம்ப போட்டு கிண்டக்கூடாது. கொஞ்சம் அப்படியே விட்டுறணும். அப்புறம் சூடு ஆறின பிறகு நீங்கள் கிளறி கொடுத்தீங்கன்னா நல்லா பொலன்னு வரும். எல்லாத்தையும் ஒன்றா அப்படி பெரட்டி கலந்து விட்டு ஒரு பக்கம் இருக்கும் கலந்து விட்டு எடுத்துருங்க. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கம்மா.